guys, welcome to Merit Mega channel. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மெகா ஊர்லேருந்து வந்துடுவாங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் எப்பயுமே வந்து நான் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுவாங்க, இல்லைனா நான் நல்லா திட்டு வாங்குவேன். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கோட vlog. ஸோ வீடு வந்து முதல்ல எப்படி இருக்குன்றதை நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி வளர்ந்து வர யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறவாங்க. எப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி தள்ளி போடுறதுக்கு இடம் அவ்வளோவா இல்லை. அதனால் டைனிங் டேபிள் என்னென்ன இருக்கக்கூடாதோ எல்லாமே இருக்கும். துணிக்காய போடுற கிளிப்பு, ஸ்கெட்சு, தைலம், என் பையனோட ரிமோட் கார் ரிமோட்டு, அப்புறம் இந்த ஃப்ரூட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஹேர் பேண்டு, காலுக்கு போடுற மேட்டு, என் பையனோட சின்ன சின்ன டாய்ஸு எல்லாமே இருக்குது. அப்படியே வீட்டோட ஹாலை பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. குப்பை அவ்வளோவா இருக்காது, தூசி இருக்கும், அதனால் கூட்டி தான் ஆகணும். என் பையன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போட்ட இந்த லேஸ் பாக்கெட்லாம் கிடக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ரூம்குள்ளே நான் வந்துட்டேன். இதெல்லாம் வந்து அழுக்கு துணி, அழுக்குப்படியில் வந்து துவைச்ச துணியெலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் மடிக்கலை, பாதி மடித்தது அப்படியே இருக்குது. ஸோ இது சின்ன ரூமு. அந்த ரூம் எப்படி இருக்குன்றதையும் காட்டிடுறேன் வாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் இந்த ரூமு. ட்ரெஸ்லாம் கீழே கிடக்கு, சோஃபா மேலே துண்டு, டவலு, ஷாலு, பெட்டெல்லாம் விரிக்கல, சைடில் வேறு இதெல்லாம் இருக்குது, பெட்ஷீட்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செம்பலாக வந்து ஷெல்ஃப் மேலே இருக்குது. ஸோ இங்கே பேம்பர்ஸ்லாம் கூட அப்படியே கிடக்கு, பழைய துணி எல்லாமே கிடக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து வீடு இப்போ இருக்கிற நிலமை. ஆக்சுவலாக கிச்சனையும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். கிச்சனில் வந்து நான் ஆல்ரெடி பாத்திரத்தை வந்து அன்றைக்கி கழுவி வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் போட்டோம்னா பாத்திரம் ஸ்மெல்லு வந்துடும்ன்றதுக்காக நான் பால் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கழுவி ஆல்ரெடி வச்சிட்டேன். ஸோ கிச்சனில் வந்து பெருசாக வேலை இருக்காது, கூட்டி மட்டும் விட்டால் போதும். ஓகே கைஸ், வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட் நான் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ண வந்துட்டேன். டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா சில அன்வான்ட் திங்ஸ்லாம் இருந்துச்சு, ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு டைனிங் டேபிளையும் தொடச்சி விட்டேன். டைனிங் டேபிள் ஃபுல்லாக துடைக்கிறதெல்லாம் காமிச்சா ரொம்ப டைம் ஆகும், போர் அடிக்குன்னு சொல்லிட்டு எடுக்கல. அதுக்கடுத்து வந்து பெட்டுக்கு வந்துட்டேன். பெட்டில் வந்து பெட்ஷீட்லாம் மடிக்காமல் இருந்துச்சு. இருந்து 2-3 பெட்ஷீட்டையும் நல்லா ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பெட்டை ஃபுல்லாக தட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை விரித்தேன். பெட்ஷீட் ஃபுல்லாக மடிக்கிறது நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு விரிக்கிறதையும் வீடியோ எடுத்தேன். இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் பெட்ஷீட்டு, கீழே வந்து எலாஸ்டிக் இருக்கும். நீங்கள் பெட்டுக்குள்ளே மாட்டிட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும், களையாது உங்களுக்கு. அதுக்கடுத்து கூட்ட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கூட்ட வந்துட்டேன். கூட்டுறது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, சும்மா செல்ஃபி மட்டும் எடுத்துருப்பேன் பாருங்கள். ஏன்னா என்கிட்ட ட்ரைபாடில் முன்னாடி வச்சு எடுக்கிறதுக்கு, அதனால் கூட்டுறதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதை எடுத்தேன். அதுக்கப்புறம் கூட்டினேன் நம்புறதுக்காக நான் கூட்டி குமிச்ச குப்பையெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சின்ன ரூமில் வந்து கட்டில் நிறையா துணி இருந்துச்சு, துவைச்ச துணி மடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து இருந்த துணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன துணியெல்லாம் மடிக்கிறது ஈஸி, கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த மாதிரி ஷால்லாம் மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒய்ஃப் வீட்டில் இருக்கும் போதும் நான் தான் துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். அவங்க துவைச்சி வச்சுருவாங்க, நான் எடுத்து மடித்து வச்சுருவேன். ஸோ எனக்கு இந்த வேலைலாம் ஈஸி தான். அதனால் அவங்க வீட்டில் இல்லாத டைமும் நானே மடித்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒவ்வொன்றா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊர்லேருந்து கொண்டு வந்ததில் புது ட்ரெஸ் அப்படியே இருந்தது. அது இல்லாமல் இங்கே துவைச்சி போட கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா மடிக்க ஸ்டார்ட் பண்ணி அதையும் மடித்து உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஃபைனலி ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆல் த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் விச் எவர் மை ஒய்ஃப் லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. டைனிங் டேபிளில் எதோ இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டு தேவையானது மட்டும் டைனிங் டேபிளில் இருக்குது. டைனிங் டேபிளுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் நான் ஆல்ரெடி காமிச்சது க்ளீனாக தான் இருந்தது, நான் ஜஸ்ட் கூட்டி மட்டும் விட்ருக்கேன். பாத்திரம் வந்து ஆல்ரெடி அன்றைக்கி கழுவினதுன்னு சொல்லியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துக்கோங்க, சுத்தமாக கூட்டிட்டேன் ஃபுல்லாக, எந்த குப்பையும் இருக்காது உங்களுக்கு. அண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக கூட்டிட்டேன். கூட்டினது மட்டும் இல்லை, பெட்டும் வந்து விரிக்காமல் இருந்துச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாகவே நான் பெட் எல்லாத்தையுமே விரிச்சிட்டேன், பெட்ஷீட் எல்லாம் விரிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து அந்த ரூம் போகலாம் வாங்க. அந்த ரூம்லேயும் வந்து ஃபுல்லாக நான் கூட்டி விட்டேன், கீழே தர ஃபுல்லாக. இங்கே அழுக்கு துணிலாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து அழுக்கு பெட்டியில் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே துவைச்ச துணிலாம் இருந்துச்சு, அதில் எடுத்து நான் ஃபுல்லாக மடித்து உள்ளே வச்சாச்சு. ஸோ கூட்டின குப்பை எல்லாமே வெளியே பேஸ்கெட்டில் போட்டேன். இப்போ நான் போகும்போது எடுத்து கொட்டிடுவேன். ஸோ அவ்வளோதான், வீடு க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் வீட்டை எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க. நம்ம ஒய்ஃப் எப்போ ஊருக்கு போனாலும் அங்கே வரும்போது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வரும்போது கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் 1 வீக் 10 டேஸ்னு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க எப்படி போட்டு போகிறாங்களோ அப்படியே வீட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது இருக்கிற வேலையை பார்த்தே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ லெட் அவர் ஒய்ஃப் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸோ நம்மளே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எங்களோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுவேன் மெகாவை. நாளையிலேருந்து உங்களுக்கு கப்புள் vlogலாம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பை.